அண்டர்வேர்ல்ட். இங்க ரத்த ஆறுல மிதக்க வைக்கிறவனுக்கு ரெட் கார்பெட் போட்டு வரவேற்பாங்க. இங்க வாய் வார்த்தையில பேசுறவங்களை விட கத்தியால பேசுறவங்க தான் அதிகம். இவனோட பேரு நாகா. அண்டர்வேர்ல்டுல இப்பதான் கால் எடுத்து வச்சாலும் ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம இவன் சைட் பிசினஸா ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்றான். அதுதான் பிரவுன் சுகர். அண்ணா மால் வந்துருச்சுண்ணா. இவனோட வழியில யாருமே குறுக்க வரமாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா காளி பூனை கண்ணை மூடிக்கிட்டு பால் குடிச்சா அது யாருக்கும் தெரியாதுல்ல. அது மாதிரி இவன் பண்ற விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா காளிக்கு இந்த விஷயம் எல்லாமே அவன் காதுக்கு சீக்கிரமாவே போயிடுச்சு. வணக்கண்ணா. என்னன்னாகா? மார்க்கெட் ஃபுல்லா உன் பேர் தான் கேக்குதாமே. உங்களை மறைச்சுக்கிட்டு மார்க்கெட்ல என்னால பிசினஸ் பண்ண முடியுமாண்ணா? ஏதோ சின்ன சின்னதா அப்படியே அபின கஞ்சான்னு வித்துக்கிட்டு என் வயிற்று பழப்ப பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா. உன் டிராமால இங்க வேணாம். நீ என்னென்ன கேப் மாதிரி வேலை பாக்குறேன்னு எங்களுக்கு தெரியும். கெடாரி, வார்த்தை கொஞ்சம் அளந்தே வரட்டும். ஏய், சவுண்ட் எல்லாம் விடாம மூடிட்டுறா. ஓ யோகிதை என்னன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். உனக்கு இதையெல்லாம் பண்ண யோகியதை இல்லைன்னு சொல்லு. சேத்துல கல்லெறிஞ்சா அது நம்ம மேலதான் தெரிக்கும். நேர்மையை பத்தி நீங்க எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி தான் நின்றுகிட்டு இருப்பான். வெட்டுடு. எல்லாமே இவரை கேட்டுதான் நடக்கணுமா? அண்ணா, நீங்க இப்படி பேசாம இருந்தா அவன் மார்க்கெட்ல பெரிய ஆள் ஆயிடுவானா? அண்ணா, புலி பசிச்சாலும் என்னைக்குமே புல்ல தின்னாது. காளி, வளர்ந்துட்டு வர நம்ம சென்னையில இப்ப எல்லா இடத்துலயும் கேட்கிற பேர் என்ன தெரியுமா? உங்க 2 பேர் தான். சலாம் ராக்கி பாய், சலாம். உங்க 2 பேர் சண்டையால 3வது மனுஷன் லாபம் சம்பாதிக்கிறது வேணாம். ஹே போலீஸ்! ஏய், பேசாம இருக்க மாட்டியாடா? பேரை பாரு, லோகியா. லோகி இல்ல, ஹிட்லர். சரி இல்ல, அதான் பயமே இல்லாம வளர்ந்துட்டான். சில்லற காசுக்காக ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தெரு தெருவா நாய் மாதிரி அலைஞ்சுக்கிட்டு கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கு அவனுக்கு கூலியா கிடைச்சது அவமானம். ஆனா கிடைச்சது அரை வயித்து சாப்பாடு. அன்னைக்கு அவன் ஹிட்லரை மாற ஆரம்பிச்சான். அதுவும் இல்லாம இந்த ஹிட்லர் கதையை கேட்டு கேட்டு நானும் ஹிட்லர் ஆக போறேங்கிறான். ஹலோ சார், சொல்றதெல்லாம் இல்ல, செஞ்சு காட்டுறேன். வாங்க, ரொம்ப பசிக்குது, சோறு வாங்கிட்டாங்க. டேய் தம்பி, ஒருத்தனை தூக்கணும். டே காளி, எனக்கு என்ன தருவ? உனக்கு பிரியாணி வாங்கி தரேன். வெறும் ஒரு வேளை சோறுக்காக ஒருத்தன் உயிரை எடுக்கிறதுக்கு இந்த கூலி ரொம்ப கம்மி. டேய், ஓவரா பேசுன கூட்டிட்டு போய் கட் பண்ணிடுவேன். தெய்வமே, கூலி அவங்களது, வேலை என்னோடது, நடுவுல நீங்க ஏன் தெய்வமே? ஏய், ஓய முறா. அசோக், $25,000 கொடுக்கறேன். வேணாம் வேணாம் வேணாம், விட்டுருங்க ப்ளீஸ்.
நான் சொல்றத கேளு. வேணாம் ப்ளீஸ், விட்டு விட்டு ப்ளீஸ். ஓ ரத்தமும் என் ரத்தமும் ஒரே மாதிரி இருக்குல்ல? ஒண்ணும் பண்ணாத, என்ன விட்டுற ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுற. ஓஹோஹோ, சாவுனா உனக்கு அவ்வளோ பயமா என்ன? இதனால தானா ஜனங்க சாவு நினைச்சு பயப்படுறது? என்ன விட்டுரு தம்பி. ஹேய், தம்பி இல்ல, ஹிட்லர். தெரியும் தெரியும், என் உயிரை காப்பாத்து. உனக்கு எவ்வளவு வேணும்னாலும் கொடுக்குறேன், உனக்கு என்ன வேணும்னாலும் தரேன். 25,000க்கே டீல் முடிஞ்சு போயிருச்சு. இப்ப அவங்கள ஏமாத்துற மாதிரி ஆயிடாதா சார்? கடவுள் இதுக்கு ஒத்துக்க மாட்டான் சார். உனக்கு எவ்வளவு வேணும், உனக்கு எவ்வளவு வேணும் சொல்லு, நான் தரேன். எவ்வளவு சார் கொடுப்ப? 1 லட்சம். 1 லட்சம் கொடுக்குறேன். அநியாயமா உன் கைய வெட்டிட்டேனே சார். இப்பவே கொடுத்துருவீங்களா? இப்பவே கொடுத்துறேன். இந்த கேடி பையன் கொடுக்குற மாதிரி தெரியலையே. பணத்தாசை காமிச்சு அவனோட ஃப்ரெண்ட் அசோக் கிட்ட சொல்லி அந்த சின்ன பையனுக்கு போலீஸோட கோவம் என்னன்றத அவன் காமிச்சிட்டான். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டார். ஒரு 25,000 ரூபாய்க்கு எவன் கையோ வெட்டிட்டு வந்திருக்கியாடா? மனுஷனடா நீ? ஆமா சார், அவங்கள மனுஷன்ல விடுங்க சார். வாயில அப்படியே விட்டன்னு வையே. டேய், நீ இன்னும் குழந்தடா. இப்பவே ரத்த வாடையை நீ பார்த்துட்டா அனாதை போனமாயிடுவடா. சார், இந்த பணத்துக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது சார். அது இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மரியாதை. காந்திய கொண்ட கோட்சேவ மகாத்மாவா பாக்குற ஊருடா இது. அப்படி இருக்கும்போது நீ கணக்கிலே வர மாட்டடா. சார், நான் எனக்கு பிடிச்சது மட்டும்தான் செய்வேன். ரூல்ஸும் என்னோடதுதான், கோலும் என்னோடதுதான். ஆமா, உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். பெரியவனாய், நீ என்ன ஆக போறன்னு சொல்ல. ஹிட்லர். வேணாம் வேணாம் சொன்ன கேளு. வேணாம் விட்டு. வேணாம் 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 சொல்ல கேளு. வேணாம். இது வா. என்னடா இது? என்ன கொண்டு என்னாச்சுன்னு சொல்லு. என்ன கொண்டுடுவாங்கண்ணா. எவன்டா கொல்ல போறான்? ஹிட்லர். என்னண்ணா எல்லாரையும் கூப்பிட்டு ஒரே இடத்துல ஜாயின் பண்ணிருக்க? சுடுகாடு கட்ட போறியா என்ன? ஏய் கபாபு, நாங்கெல்லாம் என்ன சப்பைங்களா? தைரியம் இல்லாமல நாங்க இந்த ஃபீல்ட்ல இறங்கியிருக்கோம். ஏய், $10 லட்சம் தரேன். நான் சொல்றவன் தலைய நீங்க எடுத்தா. இது வெறும் அட்வான்ஸ் தான். வேலை முடிஞ்ச உடனே வர ப்ராஃபிட் இல்ல, நான் உங்களுக்கு 10% கொடுக்குறேன். 10 லட்சமா? 10% ஷேர் வேறயா?
அண்ணா இந்த வேலையை நானே முடிக்கிறேண்ணா. ஏய், அப்ப நாங்களாம் ஆம்பளைங்க இல்லையா? நாங்களும் ஆம்பளை தாமா. ஏய், முதல்ல ஆள் யாருன்னு கேட்டுக்கோங்கடா, அப்புறம் உங்கள யாருன்னு முடிவு பண்ணிக்கோங்க. சரி, யார் தலை எடுக்கணும்னு சொல்லுனா? ஹிட்லர். என்னடா தம்பிங்களா, ஆள் யாருன்னு தெரிஞ்சதில்ல, போட்டுறீங்களா? யோ சுமாரியா, நம்ம சாவுக்கு நம்மளே சங்குதுன மாதிரி. இந்த வேலையில நான் பிச்சை எடுத்து பொழைச்சிக்கலாம். அவனை பகிச்சுட்டு இருக்க முடியுமா? வேணும்னா நான் உங்களுக்கு 50% ஷேர் கொடுக்குறேன். அதுக்கு நாங்க உயிரோட இருக்கணும்ல. பாஸ், நீங்க கொடுக்கறத நாங்க என்ஜாய் பண்றதுக்கு உயிரோட இருக்கணும் இல்லையா? அவனை தொடுறது ஹை வோல்டேஜ் தொடுறதுக்கு சமம். இன்னும் என்னடா பேசிட்டு இருக்கீங்க? வாங்கடா போலாம். பாத்தியானா இந்த வேலைக்கு ஆகாது. ஹலோ, நீ ஒண்ணும் பயப்படாத நாகா, நான் உன் கூட இருக்கேன். அந்த பொறுக்கியோட கைகால உடைச்சு நான் உள்ள தள்ளுறேன். நம்ம எச்ச சோற தின்ன நாயி நம்மளை பார்த்தே குலைக்குது. ஒரு நிமிஷம் சொல்லுமா. நம்ம குழந்தை காணுங்க. என்ன? யாரோ நம்ம குழந்தைய கிட்னாப் பண்ணி அவங்க விஷயத்துக்கு வரக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க. யாரு? யாரது? யாரோ ஹிட்லராங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. என் குழந்தை எனக்கு உயிரோட வேணும். என்ன மன்னிச்சிரு நாகா, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் என் புள்ளையவே கிட்னாப் பண்ணி வச்சிருக்கான்.